யார் இது புதுசா இருக்கு? டேய் யார் அது இங்க வந்து படுத்துக்கிறது? மனுஷன் தான் படுத்து கிடக்குறான், பார்த்தா தெரியல. மிருகமா இருந்தா மிதிச்சிருப்போம்ல. யார் நீ? எந்த ஊரு? ஏங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு என்ன? கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க, கள்ளக்கில போடுங்க. ஏங்க எல்லாமே நம்ம ஊர் தானங்க, ஏங்க கோவப்படுறீங்க? அப்படி மரியாதை பேசுறா? ஆமா அதனால எல்லாமே நம்ம ஊரு. வேலை கொடுத்து வாங்கிட்டியா? அதுக்கு தான் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு கள்ளக்கல்ல எடுக்கிறீங்க? இருந்தா தான் வாங்கிடுவோம்ல. ஆமா உன் பேர் என்னடா? என் பேரு பச்சைக்கிளி. பச்சைக்கிளியா? பொருத்தமில்லாத பேரா இருக்கு. எவன்டா வச்சு உனக்கு? நானா வச்சுக்கிட்டது. அதான் பார்த்து வேற எவனால இந்த பேரை வச்சிருக்க முடியாது. ஆமா என்ன வேலை பாக்க? ஏங்க அதான் பாத்துக்கிட்ட வேலையை தான் கெடுத்து விட்டீங்களேங்க. அப்படி என்ன வேலை பார்த்த? தூங்கிந்தல்ல. ஏண்டா தூங்கல ஒரு வேலையா? ஏங்க தெரிஞ்ச வேலையை தாங்க செய்ய முடியும். என்ன நடக்கல? கட்டா வேலையா? நாம கட்டா. கட்டுங்க கட்டுங்க. ஏடா துண்டா? கட்டு வைடா. டேய் நிறுத்துடா. இப்படி சோம்பேறியா தூங்குறத விட ஒருவேளை சாப்பாடு சாப்பிட்டாலும் உழைச்சு சாப்பிடணும்டா. அதுக்கு தான் ஊரு ஊரா போற எவனும் தர மாட்டேங்கிறான்ல. ஏன் கேட்டா முன் ஜாமீன் கொடு, பின் ஜாமீன் கொடு, சைடு ஜாமீன் கொடுங்கறான். அதனாலதான் நானே ஸ்ட்ரைட்டா ஜாமீன் எடுத்து வந்து படுத்துட்டேன். சரி அதெல்லாம் விடு. உனக்கு என்ன வேலை தெரியும்? எது கொடுத்தாலும் செய்வேன். எது கொடுத்தாலும் செய்வியா? என்ன கொடுத்தாலும் செய்வேன். என்ன கொடுத்தாலும் செய்வியா? சரி அங்க போ. ஏன்டா சிரிக்கிற? முதுகுல தெரியுதுடா. முதுகுல தெரியுதா? என்னது அது? ஏங்க மலைங்க அது. மலை தெரியுதுல? அந்த மலை அப்படியே பேத்து கொண்டு வச்சிட்டு இத அப்படியே கொண்டு அங்க வச்சிரு. ஓ கிளம்பு. டேய் எங்கடா போற? ஏங்க என்னங்க அனுமாருக்கு வேலை சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? இத பேத்து அங்க கொண்டு வை, அத பேத்து இங்க கொண்டாந்து வைன்னு. எனக்கு வேலை வேணாங்க சாமி. ஏண்டா உங்களை தட்டிக்க ஆளே கிடையாதா? இல்லங்க. கூட பிறந்தவனுங்க? இல்ல. அம்மா அப்பா? அப்படி இல்லாத அனாத சாமி. ஒருவேளை சோத்து கூட வழி இல்ல. சரி சரி நான் உனக்கு வேலை போட்டு தரேன். உனக்கு மாடு மேய்க்க தெரியுமா? மாடு மேய்க்கிற வேலையா? ஏண்டா மாடு மேய்க்கன்னா அவ்வளவு கேவலமா? கேவலம் இல்லைங்க. ஏற்கனவே ஒரு மாடு என்ன மேய்ச்சி தான் நான் இங்க வந்து படுத்து கிடந்தேன். டேய் சாதுவான மாடுடா, ஒண்ணும் செய்யாது. சரி சரி அப்ப மேய்க்க சாமி. ஐயா நம்ம மாடு ஒண்ணு விரட்டாத. அத நீ விரட்டாம இருந்தா சரி. வா வா. புருஷன் வீட்டில் வாழ போகும் பொண்ணு தங்கச்சி கண்ணு சில குத்தி மதிக சொல்லுறேன் கேளு முன்ன நில்லுமே. ஏன் பெருசு அது என்ன கால? சாங்கேயம் கால. அப்ப சட்டு புண்ணு வேலைய ஆரம்பிங்க. நிறுத்துடா. என்ன பண்றீங்க? மாட்டுக்கு காலை போடுறோம். இது என்ன காலை? சாங்கேயம் காலை. இது என்ன பஸ்? சிங்கிள் பஸ். நீ தான் புதுசா வேலைக்கு வந்தவன? ஆமாங்க. கிராஸ் தெரியாதுங்க. ஏன்டா கிராஸா போகுது உன் குத்தி? எந்த வீட்ல என்ன பழக்கம் பழக்கறீங்க? எது எதோட சேரணுமோ அது அதோட தான் சேரணும். தெரியுதா? தெரியுதுங்க. ராஸ்கல். ஓட்டா காலைய. டேய் ஐயா ஓட்டியா 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 ஓட்டியா. என்னது இந்த குடும்பத்துல பூரா பேர் கோவக்காரனா இருக்காங்க? ஏண்டா அறிவு இருக்கா உனக்கு? என்ன காரியம் செஞ்சிருக்க? எந்த மாட்டை அவுத்துட்டு வர சொன்னா எந்த மாட்டை நீ அவுத்துட்டு வந்திருக்க? டேய் நல்ல வேலைடா. மாடு மட்டும் சென சேர்ந்து இருந்தது வெட்டி இருப்பாரு. மாட்டை குடுற மடப்பையில. என்னடா இது? டேய் என்னடா இந்த வீட்டுல வேலைக்கு சேர்ந்து அரை மணி நேரம் ஆகல ஆளாளுக்கு இந்த பாடுபடுத்துறீங்க? இந்த வீட்டுல எவன் முதலாளி எவன் வேலைக்காரன்னு தெரியல. இதை கண்டுபிடிக்க ஒரு வாரம் ஆகும் போல் இருக்கு. 50 ரூபா தரேன் போய் படுத்து பார். ஐயா ஏண்டா கத்துற? ஐயா நான் பிறந்து வளர்ந்து 18 வயசு ஆகி இல்ல 28 வயசு ஆகி வேட்டி கட்டுறேன். இந்த மாதிரி பணம் கொடுத்து யாருமே படம் பார்க்க சொல்ல எனக்கு ரொம்ப நெகிழுது. ஐயா 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 என்ன படத்துக்கு போடான்னு சொன்னவரு என்ன படம்னு சொல்ல மாட்டீங்களே? பாத்தியா நல்ல வேலை. கண்ட கழுதையை போய் பார்த்திருப்பேன். நல்ல படம். அடுத்த பேரு தங்கப்ப தக்கம். தங்கப்ப தக்கமா? டேய் நிறுத்துடா. ஏன்டா சுத்தி சுத்தி வந்து சிரிக்கிற? இருக்கு இருக்கு இருக்கு. நான் சொல்ற கேளுங்க. இருங்க நான் சொல்ற கேளுங்க. அதுல நடிகர் சிவாஜி தான் நடிச்சிருக்காரு. கேஆர்எஸ் தான சோடி. ஆமாடா. அப்ப அந்த படத்துக்கு பேர் தங்கப்ப தக்கம் இல்ல தங்க பதக்கம். அந்த படத்தை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எஸ்பி சௌத்ரியா போலீஸ்காரரா வேற நடிச்சிருக்காரு. டேய் அங்க ஏன்டா சிரிக்கிற? அங்க யாரா இருக்க? யாரும் இல்ல. அப்புறம் ஏன்டா சிரிக்கிற? நான் என்ன கேனியனா? படம் பார்த்தா என்ன கேனியனடா? இல்லையா? டேய் நான் என்ன முட்டாளா? இப்படிதான் கேப்பீங்க தெரிஞ்சுதான். கட்டில அடிக்கிறவள வச்சுக்கிறாதீங்க. நீங்க சொன்ன படம் தங்கப்ப தக்கன்னா அதை வேணா நான் ஒத்துக்கிறேன். அதுக்காண்டி அடிக்கிறவள வச்சுக்கிறாங்க. என்னங்க உங்க படம்? என்னது? போஸ்டர்ரா. போஸ்டரோட வந்திருக்கேன். தெரியும் பாருங்க ஒரு முடிவு. இங்க என்ன போட்டிருக்கு? தங்கப்ப. அங்க என்ன போட்டிருக்கு? தக்கம். தங்கப்ப தக்கம். அப்படி படிக்க கூடாது. எப்படி படிக்க கூடாது? தப்பு. கொஞ்சம் பாருங்க. சேர்த்து வச்சு படிங்க. தங்க பதக்கம். எப்படி? டேய் போஸ்ட் அடிச்ச முட்டாளா? படிக்கிற நான் முட்டாளா?
தெரிஞ்சேதான் நான் பிரிச்சு அடிச்சு வச்சிருக்கான். ஐயா பிரிச்சு அடிச்சிருக்காயா. ஆனா செவத்துல ஒட்டும் போது இந்த மாதிரி கேப் விட்டா ஒட்டுற அத செத்துட்டாயா படிக்கிறேன். அதெல்லாம் எனக்கு சொல்லாத. தங்கப்பா தக்கம், தங்கப்பா தக்கம், டேய் தங்கப்பா தக்கம். நான் ஒத்துக்க முடியாது. ஐயா அடுத்த விட நியாயம் கேட்டா தீர்ப்பு நான் சொல்லுவேன். இது தீர்ப்பு சொல்ல பெரிய நாட்டாமியா? இங்க என்ன நடக்குது தெரியுமா? தெரியாது. தெரிய வேண்டாம். இங்க வந்த ஊசு போய் கூடுவா நாட்டா மாதிரி நியாயம் கேட்க வந்துருவியா? காலையில என் பொண்டாட்டி கஞ்சி ஊத்தாம நெஞ்சில மிதிச்சிட்டாளேங்கிற கடுப்புல போய்கிட்டு இருக்கே, வலிய கூப்பிட்டு வம்பள பாட்டி வர்றியாடா? தெரியாம உங்ககிட்ட நாட்டாமேனு சொன்னேனாடா? நாட்டாமேனு சொன்னேனா? இவரு முன்னாடி சொல்லுவாடா நானு? போ போ விட மாட்டேன். ரொம்ப போடு போ போ போ. ஐயா என்ன எந்த வேலை பார்த்து விட்டீங்க? என்ன வேலை பார்த்து விட்ட? இது சரி வராது. சரி வராது. இல்ல இல்ல சரி வராது. சரி வராது. வச்சுங்க ஆள விடுங்க. என்ன சரி 50 ரூபாய் திருப்பி கொடுறேன். எதுக்கு? 20 ரூபாய் வாங்கணும். நான் சொன்னது கேட்டு ஒழுங்கு மாதிரி தான் பணம் பார்க்க போறேன். நீ வந்து 50 ரூபாய் வாங்கிட்டு 80 கேள்வி கேப்பியா? குறா பணத்தை குறா. ஐயா என்ன? ஏன் இப்ப கோவப்படுறீங்க? என்ன கோபுறேன்? சரி விட்டு தர்றேன். விடுங்க. நீங்க வந்து தங்கப்ப தக்கம்னே வச்சுக்கங்க. என்னத்த வச்சுக்கிறேன்? நான் வச்சுக்கிறது. நான் சொல்றது நீ கேடுறா. இந்த பார், இங்க நடந்த எந்த விஷயத்தையும் வெளியே சொல்லக்கூடாது. சத்தியம் பண்ணி கொடு. ஐயா இங்க மட்டும் இல்லையா, அசலூர் போனா கூட இந்த விஷயத்தை ஒரு மட்டும் சொல்ல மாட்டேன். இது எங்க ஆத்தா மாதிரி தமிழ சத்தியம். சரி போ. ஓ தங்கப்ப தக்கம். ஓ 50 ரூபாய் வாங்குறதுக்கு எனக்கே சொல்லி தரேன். ஆதி போச்சுடா சாமி. போஸ்ட் அடிச்ச முட்டாளா? பச்சைக்கிளி சொன்னா சரியா இருக்குமோ? இனிமேல் சொல்ல மாட்டேன். வேணா வாயில பேண்டேஜ் போட்டு விட்டு போங்க. இப்படி கழுத்த அளவுக்கு பொழிச்சு வச்சாதீங்கயா. ஏய் ஏதோ ஒரு வார்த்தையை நான் தப்பா சொல்லிட்டேன். அத சத்தம் போடாம அமுக்கிறத விட்டுவிட்டு ஊரு பூரா சத்தம் போட்டு சொல்லியிருக்கேன். ஊரு பூரா சொன்னாலும் பரவாயில்லடா, தாலுக்கா தாலுக்கா தம்பட்ட போட்டு சொல்லியிருக்கேன். அதுக்கு தண்டனையா 24 மணி நேரம் இங்கே இரு. ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியல. 24 மணி நேரம் எப்படியா இருக்க முடியும்? கண்டிப்பா இருப்படா, இருப்ப. நாளைக்கு வந்து பாக்குறேன். நாளைக்கா? சாமி போங்க யா போங்க. எவ்வளவு காலமா வராமையா போயிருவா. யாருப்பா பின்னால இருந்து உசு உசுங்கிறது? அட முன்னால வாங்க. பாம்பு ஒன்ன பாக்குறப்ப அங்க கரெக்டா வந்து பாக்கணும். கூடவே வந்து கல்லூரி மங்க மாதிரி வாழ்க்கையை மாட்டி விட்டீங்க வைங்க, அவ்வளவுதான். கல்ல எடுத்து மண்டை உடைச்சிரும். உடைச்சி வந்து கற்பூரத்தை கொடு. என்னது பாம்பை கூட்டிட்டு விளையாட வந்தீங்களா நீங்க? நல்லா கும்பிட்டுங்க. நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே, நீ கீழங்கி வந்து ஆடு பாம்பே, ஆடு பாம்பே, ஒரு போடு போடு பாம்பே. இது ராகம், இது ராஜன். நாகராஜன் வந்திருக்கிறார். நாகராஜப்பா எல்லாரையும் காப்பாத்தப்பா சாமியோ. இங்க கும்பிடுற பார்த்தா கோயில் கட்டிடுவாங்க போல் இருக்கு. ஏய் எல்லாம் உழுந்து கும்பிடுங்கப்பா. கும்பிடுங்க. நாகா சாமி கும்பிட்டா போகடா. நான் இப்படியே கூட எடுத்து போறேன். தெய்வராசு ஐயா ஒரு நாயை வளர்த்தா. எப்பா சாப்பிடு. ஏய் சாப்பிடுப்பா. உன்னதான் காது கேட்கலையா? ஐயா ஊர்ல கிடையாது. அவர் இல்லாத நேரத்துல உனக்கு 3 நேரம் கஞ்சி நான் தாண்டி ஊத்தணும் தெரிஞ்சுக்க. ஓவர குலைக்கிற ஆள் பார்த்து குலைக்க பிழைக்க சொல்லிட்டு நானு ஒரே ஒரு ஜாக்கி எடுத்து போட்டு சட்னி ஆயிரு வெளியே. எதை பிடிக்க வர்ற பாப்பா நீ வெறி எனக்கு பிடிச்சிருக்க கொலை பண்ணிடுவோம். வளர்ந்த இடத்தை நீ மறக்காத செல்வம், வாய் மட்டும் இருந்தால் மொழி பேசும் தெய்வம். சத்தியம் தாயே. ஆமா எதுக்கு என்ன கூப்பிட்டு? என் புருஷனுக்கு சாப்பாடு கொடுக்கணும். எவன் உன் புருஷன்? தெய்வராசு. என்னதாயி தெய்வராசு உங்க புருஷரா? ஏம்மா இத முதல்ல சொல்லப்படாதா? ஏம்மா நான் இப்படி உன்கிட்ட பேசுன்னு சொல்லி அவர்கிட்ட சொல்லி கொடுத்து என் சோழியை பிடிச்சிடாதப்பா. மண்டபத்துல அனாதியா கிடந்த என்ன இந்த கர்ம வீரர் தான் தூக்கிட்டு வந்து காப்பாத்தி காவத்து கஞ்சியாச்சு ஊத்திக்கிட்டு இருக்காரு. அதுல மண்ணள்ளி போட்டாத. இப்ப நான் உனக்கு என்ன செய்யணும்? ஐயா தெய்வராசு ஐயா, என்னடா உங்க பொஞ்சாதி உங்களுக்கு சாப்பாடு கொடுத்து விட்டுருக்க ஐயா. ஏய் என்னடா பொண்டாட்டி கிண்டாட்டி உளறற? ஐயா அந்த வேப்ப மரத்து பக்கத்துல மச்சி வீடு செக்கச்சவேன்னு ஒரு புள்ள பாவாடதாவணியோட தெரியுமே. ஓ அதுவா? அது என் பொண்டாட்டி தான். ஆனா கல்யாணம் ஆகல. அதுதான் உங்க பொண்டாட்டி. ஆனா இன்னும் கல்யாணம் ஆகலையா? ஓஹோ இப்படியும் குடும்பம் நடத்தலாமா? அது அப்படிதான்டா. நடத்துங்க நடத்துங்க. ஏய் சாப்பாடு அங்க வச்சுட்டு போ.
என்ன வெள்ளச்சாமி அண்ணே செருப்பு அழுக்காயிருன்னு கையில பிடிச்சிட்டு வரியா? என்ன கரெக்டா புரிஞ்சிட்ட ஒரே ஆள் நீங்க தான் அண்ணே. இத கடையில வாங்குறப்ப ஏசி போட்டு கண்ணாடி போட்டு தூசுப்படாம வச்சிருந்தான். அத வாங்கிட்டு வந்தேனா இத எப்படி வச்சுக்கணும்? ஆமா எங்க போயிட்டு வர? மேலையூர்ல ஒரு கல்யாணம், வட பாயசத்தோட சோறு போட்டாங்க. ஒரு கட்டு கட்டி இருப்பிய? வளைச்சு நெக்கு முட்டை அடிச்சனா, அப்படி அடிச்சிட்டு வெத்தலை பாக்கப்பட்டு வெளில வர்றப்ப கார்லவா கார்லவா கார்லவான்னா நான் என்ன கேணையா போறதுக்கு அப்படி குறுக்க உழுந்து நடந்து வந்தா செரிச்சிருன்னு வந்தேன். நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் வந்துருச்சு. சரி அதெல்லாம் இருக்கட்டும், மத்தி மீன் குழம்பு வந்திருக்கு, வா சாப்பிட்டு போலாம். இது மத்தி மீன் குழம்பு. ஏன்னா இப்பதான் நெக்ல இருந்து நெஞ்சு வரைக்கும் அதுதான் என்ன வந்துருக்கு. கூடவே முட்டை கிண்டி அமைச்சிருக்கா, வா. இல்லண்ணே அட சும்மா வாடா சாப்பிட்டு போலான்றல. வேணாண்ணே. அட வாடா. ஏய் ரவி ஐயா, என்னடா வேலை பாக்குற? நல்லா குனிஞ்சு நிமிர்ந்து வேலைய பாக்குற. வேலைய பாக்குற நம்ம வேலை. ஐயா ஏய் ஏன்டா அப்படி பாம்பு கடிச்ச மாதிரி பதறி போய் ஓடி வர? ஆம்பா ஏற்கனவே போன உசுறு திரும்பி வந்திருக்கு. ஐயா லெட்டர் போட்டிருக்காருயா. தம்பியா? உங்க தம்பி. கொண்டா கொண்டா. புடிச்சு அதுக்குள்ள சும்மா பார்த்தேன். நீயா படிச்சிடா? நானா? நீ இப்படி படி. இல்ல, நீங்க படிங்கயா. இல்லடா நான் படிச்சா வேகமா படிச்சிருவேன், நீ படிச்சா நல்லா நிறுத்தி நிதானமா படிப்பல. நானும் ரொம்ப வேகமா படிச்சிருவேன். படுற பட பட. அன்பும் பண்பும் பாசம் நிறைந்த அருமை அண்ணன் தெய்வராச அவர்களுக்கு உங்கள் அன்பு தம்பி பாசத்துடனும் நேசத்துடனும் எழுதி கொண்டது. நல்லா எழுதிருக்கானே. ஓ நீங்கள் அனைவரும் நலமா? நலம் நலமறிய ஆவல். அது போக நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அன்பு பச்சை கிளியை பத்திரமாக பார்த்துக் கொள்ளவும். ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே திரிகிறான். அதுபோக அவன் மாடு மேய்க்கும் போது அவனை வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து, பேண்ட் செட்டும் வாங்கி கொடுத்து, ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து அவன் போட்டுக்காரியா. அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதுபோக அவனை கயிற்று கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இவ்வளவும் போக ஒரு முக்கிய குறிப்பு, நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். ஏண்டா மொத்தமே 4 வருது தான் இருக்கு. 4 வருது தான். ஆனா கூட்டத்துல எழுதிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதுடா கூட்டெழுத்து. நான் படிச்சிருக்கல கூட்டெழுத்து. அந்த டீச்சர்ட்ட அப்படிதான் எழுதிருப்பாங்க. கேளுங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? என் மேல சந்தேகமா உங்களுக்கு? தம்பி இவ்வளவு விஷயம் எழுதிருக்கானே, நீ ஒரு தடவை தானே நான் பார்த்த. ஐயா உங்களுக்கும் படிக்க தெரியல, அப்புறம் படிக்கிற ஏன் மேல சந்தேகப்பட்ட என்ன அர்த்தம்? நீங்க படிக்க தேவையில்லையா? இல்ல படிக்கல. போடா போடா. இல்ல வாங்கடா போடா. கோபால ஐயா இங்க வாங்க. நீங்க வாங்க. என்னங்கய்யா? நீங்க வரீங்க. நீங்க வரீங்க. ஐயா கூப்பிடுறாரு. அதை கூப்பிட்டு வந்துடுறா நீ. அன்னைக்கு நீ கூப்பிட்டு வந்தல. பெரிய மனுஷன் கூப்பிடுறாரு, என்னமோ லொல்லு பண்ணிட்டு இருக்கான். அன்னைக்கு நீ கூப்பிட்டல. ஐயா இந்த லெட்டர் படி. என்ன எழுதிருக்கான்? அண்ணனுக்கு தம்பி எழுதுவது. அண்ணனுக்கு இல்ல இல்லையா? அதெல்லாம் இல்லையே. இல்லையா? இருக்குடா. எங்கடா இருக்கு? இருந்தா படிக்க மாட்டேனா? சரியா படிக்கிறது இல்லையா? கூட்டெழுத்து சுருக்கெழுத்து என்னடா படிச்ச? படி. நான் நலமாக வந்து சேர்ந்தேன். அப்பா அம்மா நலமா? அப்பாவுக்கு வேலைக்கு மாத்திரை கொடுக்கவும். 2 நாட்களாக எனக்கு ஜலதோஷம். ஐயா உனக்கு வந்துறியா? ஒருத்தர் நில்றா. சும்மா நில்றா. இதுல தம்பி பச்சைக்கிளிக்கு பைக் வாங்கி தர சொல்லிருக்கான். போடலையே. போட்டுக்கிறதுக்கு பேண்ட் சட்டை இல்லீங்களே. தொப்பி அதெல்லாம் ஒண்ணும் எழுதலைங்க. நல்லா படுறா. கேட்டுட்டு இருக்கல. அப்புறம் பச்சைக்கிளி வெயில்ல வேலை செஞ்சா கருத்து போயிடுவான்னு படுத்துக்கிறதுக்கு ஏசி ரூம்பு போடவே இல்ல. இவனை பத்தி ஒண்ணுமே எழுதலையா? பச்சை கிளிங்கிற வார்த்தையே இதுல இல்லைங்க. எந்த நாதாரி உங்களுக்கு படிச்சா? அடி பல்லகளெல்லாம் உடைச்சு படிக்க தெரிஞ்சா படி. தப்பா படிச்சு அடி வாங்கி சாகாத சொல்லிவிடுங்க. யாருக்குடா படிக்க தெரியல? ஊராச்சட்டை போட்டிருக்கேன்னு பாக்குறியா? வேலை கிடைக்கல என்ற வெறுப்புல இருக்கிறேன். படிக்கலையா? பச்சைக்கிளி எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க, வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட போகும்போது எங்க வரும் கேட்கிறேன், விளங்குமாடா? போடா போய் வேலை வெட்டி பாருங்கடா. கேட்கிறான் டீட்டெயில். ஏண்டா நல்லா தானே வந்துகிட்டு இருக்க, கொஞ்சம் சும்மா இருடா. இல்லப்பா, மேட்டூர்ல இருந்து தப்பிச்சு ராசா வச்ச வழியா ஒரு முதல்ல பல்ல பருத்தான். முதலையா? அட முதலைக்கு பிறந்தவனை இதை முதலே சொல்லப்படாதா? பாதியில வந்து
வந்து நின்னு அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம அலமோதிக்கிட்டு இருக்கேன். இப்ப முதலுங்கிறேடா பொல்ல மாதிரி பேர சீக்கிரமா வாயா. கத்தாவரா அவன் சத்தத்தை கட்டு முதல்ல மேல வந்துட போகுது கொஞ்சம் பாடுறா. மாட்டிக்கிட்டான். லேசா சத்தம் போட்டதுக்கே இந்த பதறான். கார் வரட்டும், இன்னைக்கு கவுத்தர வேண்டியதுதான். முதல்ல வர கட்டாம சொல்லாமல கட்டாம சொல்லாமடா. உன்னை இருடா நிக்கிட்டே உன் மண்டே உடைச்சு நான் மாவளுக்கு வைக்கல நிக்கியடா. சாகரிக்கவா பாக்குற? கும்புறப்பா ஏன்டா அப்படி செஞ்ச? அந்த காருக்காரன் ஆறு அடிச்சதாலப்பா நானும் சாக பார்த்தேன், நீனும் சாக பார்த்தேன். அதான் ஏன் கத்துன? விடாதப்பா. அந்த கல் எடுத்து அவன மண்டை அடிச்சு ஓடுப்பா. ஆஹா இவனா என்ன கழுத்துல செருப்பு மாலையும் கையில கல்ல வச்சுக்கிட்டு ஒரு வித்தியாசமா வர்றேன். ஒருவேளை எதுக்கு வர்றவங்க தலையில போட்டு ஆளை காலி பண்றது வேலையா இருக்குமோ? எதுக்கு நம்ம மரியாதையா யாரோ மாதிரி ஓரஞ்சாரமாவே போவோம். வாப்பா நல்லா இருக்கியா? நல்லா இருக்கா பண்ணி நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு. செத்த அந்த கல்லப்படியை வேட்டை கட்டிக்கிறேன். ஏன் கல்ல கீழே வச்சுட்டு வேட்டிய கட்ட வேண்டியதானே? வாயிலடி வாயிலடி வாயிலடி. ஐடியா ஓ வாயிலடா. ஏ வாயிலியா ஏப்பா இது என்ன சாதாரண கல்லு நினைச்சியா? முக்கியமான கல்லு. கல்லப்படா வேட்டை கட்டிக்கிற. ஏன்டா கத்துற? கட்டுறா கட்டுறா என்ன ஆகுறாது சீக்கிரம் கட்டுறா. இருடா. தலையில விடா. என்னடா நீ முதல்ல கையில வைக்க சொல்ற இப்ப தலையில வைக்க சொல்ற? கிறுக்கு கிறுக்கு பிடிச்சிருக்குமோ? ஏய் ஆடாதடா. கட்டுறா நீ. ஐயே வழியில நின்னு உசுரம் எடுத்துக்கிட்டு இருக்கா. டேய் நில்றா. கல்ல கையில கொடுத்து நீ பாடு போய்க்கிட்டு இருக்க. கல்ல வாங்கிட்டு போடா. ஏண்டா அதை எடுத்துட்டு போய் நான் என்ன தாஜ்மஹாலா கட்ட போறேன்? தூக்கி போட்டு போட கிறுக்கு பையன். டேய் நான் கிறுக்கு என்னடா? சும்மா கிடந்த கல்ல கையில கொடுத்து கிறுக்கு பையன் சொல்லிட்டு போற? இருக்குடா ஒரு நாளைக்கு இதே கல்ல உன்னை தூக்க வைக்கிற ஐயோ கப்பலாம். அம்மா இவன்டா என் தலையில கல்ல தூக்கி போட்டது. அத்தி கொலைகேஸ்ல மாட்டி விட்டா இல்ல சாமி. ஐயா நாரப்பழுக. இதுக்கு பேரு மாந்தோப்பா. 2 மாங்காய புடிங்கிட்டீங்களா பார்த்தோம்னா மாங்காயம் காணா மனுஷனையும் காணா. ஐயா எல்லாம் காப்பாத்துங்க ஐயா. யாராவே யாரா காப்பாத்துக்கிறது? ஐயா நான் தாயா அப்படியே வாங்க. அந்தாண்ணா ஓஹோ போன மாசம் பெருமான தூக்கு பிடிச்சி செத்தானே அவனா இருக்குமோ? பெருமாள்லாம் இல்லையா, உசுரோட இருக்கிற வெள்ளச்சாமியா. வாங்கய்யா. வெள்ளச்சாமியா எங்கடா இருக்க? அப்படியே பீச்சங்கால் பக்கம் வாங்கய்யா. பீச்சங்கால் எது இங்கிட்டா? அப்படி இல்லையா, அப்படி இல்லையா, அப்படியே நேரா வாங்கய்யா. நேரா நேரவா? அப்படியே வா. அப்படியே கீழே குளிச்சு குழிக்குள்ள பாருங்கய்யா. குழிக்குள்ள பாக்கவா? அப்படியே கீழே பாருங்க. அட என்ன கன்றாங்க அது? ஏன் இதுக்குள்ள இருக்க? நாய் துரத்திட்டு வந்தேன். 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. அட கர்மம் முடிச்சவனே. நாய் விரட்டம்னா அப்படி மரத்து பக்கம் ஓடிக்கிட்டு ஒளிய வேண்டியதானே? இதுக்குள்ளே விழுந்தா? குழிக்குள்ள எவ்வளவு வேணும் விடுவானா? நான் குழிக்கு மேல ஓரமாதான் ஓடுறேன். அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுதுட்டேன். அதுக்கு என்னடா பண்ண சொல்ற? உங்க கைய கொடுத்து காப்பாத்துக்கல. கைய கொடுத்து காப்பாத்தவா? நீ வரல என்னென்ன தனக்குன்னு கையை இழுத்துக்கிட்டா? இல்லடா வெள்ள மனசு மட்டும் இருந்தா பத்தாது, விவரமா இருக்கணும். ஒரு மனுஷனுக்கு உதவி பண்றதுக்குனால மூளையை யூஸ் பண்ணணும்டா. இப்ப நான் உனக்கு கை கொடுக்கறேன்னு வச்சுக்க, நானும் செழிப்பாய் உள்ள வந்துட்டேனா 2 பேரும் உள்ள கிடக்கணும். உழமாட்டனே நீ உழமாட்ட. அத எப்படி சொல்ற? நீ அறிவாளிட. இது ஆமா. என்ன புத்திசாலின்னு சொன்ன பத்தியா? இந்த ஒரு வார்த்தை தான் அண்ணன் இங்க நிக்கிற. காப்பாத்தண்ட உன்னை. என்னென்ன வேட்டி அவுட்ற? பாடுறா அப்ப என்ன பண்ண போறேன் பாடுறா. பாடுறா உர்றாத அப்படிடா. புரியுது வேலை அழுத்து என்னடா என்ன எடுத்து உள்ள தள்ளி விட்டு போயிட்ட? நான் என்ன நன்றி கெட்டவனா? உன்னை காப்பாத்தாம விட மாட்டானே. புடின வேட்டிய அப்படி பாரு ராசா. நல்லா புடிங்க. இல்லடா இல்ல வா. இல்லடா இங்க மாட்டீங்களா? வா மேல வா. இல்லடா ஏன்டா என்னண்ணே வேட்டிய புடிங்கிட்ட? அடசை ஓ வேட்டின்னு புடிங்கிட்டியாக்கா? இழுக்கவே இல்ல, வேட்டியை தூக்கி போட்டு புடிங்கிட்டியாமா. காப்பாத்துறா. அண்ணே கட்டிக்கணே.
அப்ப நீ வெட்டிகளை இதோட ஏய், என்னடா நியாயம் இது?